ஆன் பண்ணிட்டியா? சரி அப்படியே இங்க இருந்து வா, நாங்க அப்படியே போறோம், அப்படியே முன்னால வந்துரும். ஓகேவா? சரி ஓகே गाइस, நீங்க நம்ம இந்துஸ்தான் காலேஜ் போறோம் வாங்க. கோயம்புத்தூர்ல வந்து இந்துஸ்தான் காலேஜ் அப்படின்னா ஃபேமஸ். கண்டிப்பா செலிபிரிட்டிஸ் வர மாட்டாங்க, ஸ்டூடண்ட்ஸ் தான் வருவாங்க. செலிபிரிட்டிஸும் வருவாங்க, ஆனா ஸ்டூடெண்டா வருவாங்க. எப்படி நான் போய் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்டா? ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. இன்னொன்னு இந்த காலேஜ்ல படிச்சவங்க செலிபிரிட்டி ஆகும். பாத்து பின்னால பாத்து அப்படி போயிரு. காலேஜ் பார்த்தாலே பயமா இருக்குடா. எவ்வளவு நாள் கழிச்சு காலேஜுக்குள்ள வந்தாலும் அந்த ஒரு பயம் இருக்குது எனக்கு. உள்ள வர்ற வரைக்கும் தெரியல, கேட்ல உள்ள வந்தா ஐயோ காலேஜுக்குள்ள வந்து லேட் ஆயிருமா. வெல்கம் டு யுகாதி vlogs ஷோ. காலேஜ்ல வந்தா முதல்ல ரெஸ்ட் ரூம் தான். ஏன்னா பயத்துல வந்துரும் தானே. அதனால அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாம் நம்ம போறோம். அது லேடிஸ் டாய்லெட், அங்க வேணாம், இதான் ஜென்ஸ் டாய்லெட். ஆல்பபெட்டிக்கல் தெரியலையா? என்னென்ன மெமரிஸ் இருக்கு இந்துஸ்தான் காலேஜ்ல நான் படிச்சேன் சொல்லு. சத்தியமா இந்த காலேஜே எனக்கு மெமரி இல்ல. எங்க இருந்தா கூகுள் மேப் போட்டு தேடிட்டு வந்தேன் இந்த காலேஜுக்கு. செலிபிரிட்டிஸ் வர்றதுனால மட்டும் ஃபேமஸ் கிடையாது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க படிச்சவங்க நிறைய பேர் வந்து பெரிய பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க. இந்துஸ்தான் காலேஜ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா என்டர்டைன்மெண்ட்ல இருந்து எஜுகேஷன் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஈக்குவலா கிடைக்கும். எனக்கு ஒரு டவுட், என்னன்னா என் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ரூல்ஸ் இருக்கும். நீ அந்த காலேஜ் என்ஜிபி காலேஜ் டெய்லி சேவ் பண்ணிட்டு தான் போகணும், பேக்கிங் பண்ணி தான் இருக்கணும், ஷூ போட்டு தான் போகணும். இந்த மாதிரி பயங்கரமான ரூல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நீங்க இந்த இந்துஸ்தான் படிக்கும் என்னென்ன உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்துச்சு, ஆனா நாங்க எல்லாமே நான் மீறிட்டேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு எல்லாமே ரூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாம் இல்ல. ரொம்ப நீங்க ஸ்ட்ரிக்டா இப்படிதான் வரணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கு இந்த காலேஜ்ல. நிறைய கேம்பஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் வரும், பெரிய பெரிய கம்பெனி. நீ இன்டர்வியூ போயிருக்கியா? நான் போக மாட்டேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இன்டர்வியூ எல்லாம் நான் போவே மாட்டேன்டா. ஏன்? நமக்கு பயம் சின்ன வயசுல இருந்து இன்டர்வியூ. நீ எந்த காலேஜ் படிச்ச? நான் படிச்சது பாத்தீங்கன்னா கற்பகம் காலேஜ். எல்லா காலேஜும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் நேம் போர்டு வச்சிருப்பாங்க. எங்க காலேஜ் மட்டும் தான் தமிழ்ல வச்சிருப்பாங்க. அறிவுடையார் எல்லாம் முடியாதுன்னு கற்பகம் இருக்கும். அறிவுடையார் எல்லாம் முடியாது என்னது? அறிவுடையார் எல்லாம் முடியார் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து நாலேஜ் இருந்தா போதும். நாலேஜ் இஸ் பவர். அதான் இல்லையே. இந்த ஆடிட்டோரியம் தான் காலேஜ்லயே ரொம்ப ரொம்ப மெயினான பிளேஸ். இது எல்லா காலேஜ்லயும் ஆடிட்டோரியம் தான் மெயின். கோயம்புத்தூர் ஃபுல்லா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், கோயம்புத்தூர்ல எந்த இடம் சூஸ் பண்ணலாம்னா இந்துஸ்தான் காலேஜ் ஆடிட்டோரியம் போடுங்கடா, இந்த இடத்துல வைங்கடா. ஆப்ஷனே கிடையாது. தளபதி மாநாடு காலம் இந்த இடம் பத்தாது. இந்த மாதிரி ஒரு 10 இடம் வேணும்டா தளபதி மாநாடு நடத்துறதுக்கு. அதான் உண்மையான காலேஜ். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாக்குறப்ப இப்ப நான் நிக்கிற இடத்துல எல்லா பசங்களும் இருந்தானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கதான் நான் வருவோம், இங்கதான் மீட் பண்ணுவோம், இங்கதான் சண்டை போட்டிருக்கோம், இங்க எவ்வளவோ சிரிச்சு பேசியிருக்கோம். இப்ப யாரையுமே காணண்டா. சாப்பிடுறேன் எவனுமே டச்சில் இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல காலேஜ் முடிச்சு நம்ம கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்கிறானுங்க, அதுக்கப்புறம் எங்க போறானுன்னே தெரியலடா. எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா பாஸ் அவுட் ஆனதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவானுங்க. அலுமினி, அந்த மினி, இந்த மினி. கடைசியில எவனும் யூஸ் பண்ண மாட்டானுங்க. அப்படியே யூஸ் பண்ணா ரீட் ரெசிப்ட வந்து ஆஃப் பண்ணிட்டு ரீட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதான்டா இப்ப என்னன்னா நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகுறான் பாத்தியா, அவன் வந்து கடைசி வரைக்கும் காலேஜ் முடியற வரைக்கும் இருப்பான் நம்ம கூட. அவன் இருப்பான்டா நம்ம கூட கடைசி வரைக்கும். ஆடிட்டோரியம் பார்த்தாலே நமக்கு எனக்கு ஒண்ணு தோணுது, சூப் போடலான்னு தோணுது. ஓ குரலி வித்தையா? என்னடா அப்பப்ப பண்றீங்க? எஸ்ஐ சார், எஸ்ஐ சார், என்னடா தலைவர் ரொனால்டோ செலிப்ரேஷன். ரொனால்டோனா யாருன்னு எனக்கு தெரியும். இது கேனப் ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். இது ரொனால்டோ தெரியாது அட்ரவனே. தெரிஞ்சதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி சேனல், சன் மியூசிக், கேடிவி, ஆதித்யா. இப்போ சன் டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லியும் இல்ல சண்டே இப்படின்னு என்னடா அது சண்டே ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா பேர்களே இன்று காலை 11 மணிக்கு ஜெயம் ரவி, லட்சுமி மேனன் நடித்த நிருதன். இதுக்கப்புறம் ஆட் வரும் பாருங்களேன். ஆட் வரப்ப நான் மாத்திருவேன் சேனல். நான் சொல்லுவேன். இருங்கடா, எப்பயுமே வீடியோ ஸ்டார்ட் இருக்கும்னால நம்ம கொஞ்சம் பவுடர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நானு எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். ஸ்கூல் டைம்ல இருந்து இந்த பான்ஸ் பவுடருக்கு அடிக்ட் ஆயிட்டேன். இன்னும் தீராம இருக்கு.
ஸ்கூல் டைம்ல இருந்து சின்ன வயசுல நமக்கு ஒரு ஃபேவரட்டா இருக்கும்ல ஒரு சில பவுடர் அந்த மாதிரிலாம். அது குழந்தையா இருக்கும்போது உட்கார வச்சு அம்மா பவுடர் அடிச்சு தலை சீவி விட்டு அனுப்பிச்சுடுவாங்க. பான்ஸ் பவுடர் தான் நம்ம என்னோட லைஃப் எங்க போனாலும் இதை எடுத்துட்டு போயிருவேன். சரி ப்ரோ, சொல்லுங்க உங்க ஆடிட்டோரியம் பத்தி சொல்லுங்க. ஆடிட்டோரியம் பத்தி என்னென்ன சொல்றது? ஆடிட்டோரியம் பத்தி கோயில்லாம் அர்ச்சனா, இந்த ஆடிட்டோரியம்னா பிரச்சனை. பசங்கன்னா ஃபைட்டு, பொண்ணுங்கன்னா பிரைட், கட்டடிச்சா கரும்பு கடை, கட்டி வச்சு அடிச்சா மண்டவோட. பாகுபலினா பிரபாஸ், இந்த கோயம்புத்தூருக்கு இந்த கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற அந்த மாதிரி ஒரு இடம்டா அது. எனர்ஜி கிடைக்கும் பார்த்தாலே. பிப்ரவரி 14 அப்படின்னா லவர்ஸ் டே ஆகும். இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஃபங்க்ஷன் நடக்கும் லவர்ஸ். ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற அத்தனை பேரும் இந்த இந்துஸ்தான் காலேஜ்குள்ள அது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய இந்த இடம் நிறைய வைப் கொடுத்துருக்காங்க. தளபதி வந்து டிவிக்கு மாநாடுக்கு இந்துஸ்தான் காலேஜ் வராரு. எப்படி பேசுவார்? நெஞ்சில் குடியிருக்கும் அதெல்லாம் பேச மாட்டேன். வேற ஏதாவது பேசு. நிறைய பேர் ஹிந்துஸ்தான் காலேஜ்ல பாத்துருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்தது இல்லப்பா. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யுகத்தின் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவ்வளவுதான். இந்த வாய்ஸ் வருதோ இல்லைன்னு எனக்கு தெரியல. வரலடா. தளபதி வந்து இந்த காலேஜ் வந்து கத்தி பட சக்சஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன். ஆமா, அப்பவே அவ்வளவு கிரௌட். எப்ப 2014 அப்பவே நான் ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருந்தேன். அப்ப இந்த செய்தியில எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த பேப்பர்ல எல்லாம் கட் பண்ணி எல்லாம் நாங்க வீட்டுல வச்சிருக்கேன். சரி, காலேஜ்ல என்ன மெமரிஸ் அதை சொல்லு ஃபர்ஸ்ட். காலேஜே மெமரிஸ் தான்டா. சில பேருக்கு இது பாத்தீங்கன்னா சில பேர் காலேஜ் போக முடியாம சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக போகணும்னு ஆசை இருக்கும். ஏன் லீவ் போட்டுருவாங்களா? இல்ல நீயும் தளபதி ஃபேனே, நானும் தளபதி ஃபேன். ஓகே, நீ யாரோட ஃபேன்? நான் சிவகார்த்தியின் ஃபேன். எஸ்கே. திடீர் தளபதி சார், திடீர் தளபதிங்களா? வாங்க சார், வாங்க சார், இந்த துப்பாக்கி புடிங்க சார். கொடுங்க சார். எஸ்கே எல்லாம் ரொம்ப நம்மள மாதிரி ஒருத்தர் இருந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறதா ரொம்ப பெரிய விஷயம். எஸ்கே எல்லாம் எஸ்கேவோட growth வேற லெவல். தளபதி வந்து எஸ்கேக்கு வந்து சின்ன வளர்ந்த ஒரு டைம்ல இருந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து இப்ப அரசியலுக்கு வர்றப்போ டோட்டலா எகென்ஸ்டா மாறிடுறாங்க. இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் எங்க பொய்யா இது ஸ்ப்ரெட் பண்றாங்க நிறைய நியூஸ். ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, தளபதி கண்டக்ட் பண்றாரு அப்படின்னா அது எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கு. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பெருசு பண்றாங்க. செருப்பெல்லாம் எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த கிரௌட்ல வந்து அது யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கூட்டம் யாரா இருந்தாலும் ஆகும். அந்த செருப்பை கவர் பண்ணி செருப்பெல்லாம் பாரு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அதை தப்பா ஃபேக் பண்ணி இது பண்றாங்க. பக்கத்துல யாராவது மயக்கம் போட்டு இருந்தா கூட தளபதி மாநாட்டுல மயக்கம் போட்டு இருந்தா ஒரு ஒருத்தர் எவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. மாநாட்டுக்கு வர வழியில ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டாரு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மக்கள் மத்தியில தப்பா ஒரு கட்சி நம்ம போர்ட்ரேட் பண்ணணும். விஜய் தப்பா போர்ட்ரேட் பண்ணணும். விஜய் நான் உங்களுக்கு டிஆர்பியே நியூஸ் சேனல் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு டைமா ஒரு பேசாம இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு சேனல்னாலும் விஜய் படம் ஓடாம இருக்காது. விஜய் படம் ஓடினாதான் அங்க டிஆர்பி. விஜய் வெளியே வந்தாதான் உங்களுக்கு நியூஸ். டிஆர்பி சப்ஸ்கிரைபர் எல்லாம் வாரம் சனிக்கிழமை எல்லாத்துக்கும் நியூஸ் தான் கண்டென்ட். நம்மள நம்பி அந்த மனுஷன் வந்துட்டாரு. துரோகம் பண்ணிடாதீங்கடா அண்ணனுக்கு. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். யார் சப்போர்ட் இல்ல, வெறும் ஃபேன் சப்போர்ட் மட்டும்தான். நம்பி அதுதான் ஃபேன்ஸ் மட்டும்தான்டா இருக்கும். நம்மள நம்பி அண்ணன் வந்திருக்காரு. காலேஜ்ல வந்து நான் படிக்கிறப்ப ஒரு கேன்டீன் இருந்துச்சு. பட் இப்ப டோட்டலா மாறிடுச்சு. வேற இங்க ஒரு ஜூஸ் கடையெல்லாம் இருந்துச்சு இங்க முன்னால. இப்ப டோட்டல் செட்டே மாறி நம்ம வச்சிடலாம் விடு. கடை போட்டுடலாமா? கேன்டீன் மெமரிஸ். கடை போடலாம், வாங்க வாங்க வரலாம். என்ன வேணும்? வாப்பா வாப்பா, லைன்ல வா, லைன்ல வா, லைன்ல வா. என்ன வேணுங்கிற? என்ன வேலை பாக்குற நீ? என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஜிபே மட்டும் ஒர்க் ஆகும். ஜிபே அங்க இருங்கக்கா வரேன். ஆனா எல்லாருக்குமே ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன கடை வச்சு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசை இருக்குல்ல? ஆமா இருக்கு. வாங்க 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 அண்ணா வாங்க. இது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வாங்க வாங்க. சென்னைக்காரன் வந்து என்ன பண்ணிருக்கீங்க? சென்னைக்காரன் இப்படி பேசுறா? வாத்தா இங்க என்னடா பண்ணிருக்கீங்க? அந்த மாதிரி கடை வச்சிருக்காங்க அப்படி பேச மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் சென்னையில நார்மலாவே இப்படிதான் பேசுவாங்க. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு என்ன இப்படி பேசுறானுங்க, நாகரிகம் தெரியாதா சென்னைக்காரங்களுக்கு அப்படிமா? ஸ்லாங் அப்படிதான். சென்னைக்காரங்களோட பாசமே தனியான பாசம். மத்த என்னடா பண்ணிருக்கீங்க? என்னடா கடை இங்க வச்சுக்கிறீங்க? ஏய் அப்படிமா? அது வந்து அவங்க அன்பாதான் பேசுறாங்க. சேப்ப இடம் இருக்காம உனக்கு? கூகுள்ல போகல் வேணா போடுறோம். நான் ஒரு ஜூஸ் கிடைக்கிற தலைங்களா
திவாகர் ஜூஸ்ங்க. திவாகர் ஜூஸ் வாட்டர் மேலன் ஜூஸ் காலேஜ் முடிச்சு காலேஜ்குள்ள என்னைக்கா ஒரு நாள் வர்றப்போ ஏதோ ஒரு சாங் நமக்கு மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வரும்ல. ஏதோ ஒரு சாங் இருக்கும். அந்த கனவில் வந்த பெண்ணே நீயே நீதானா உன்னை சேரும் நெஞ்சாங்கூலி ஓரத்துல நீ இருந்தா போதும் புள்ள. நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். நம்ம இது யார் எழுதுன்னு ஏதோ ஃபாரின்ல இருக்க 2 பேர்த்த வச்சு போட்டு அவங்க வந்து வரும். 2 பேர் வருவாங்க வந்து ஸ்விம்மிங் பூல் தள்ளி விடுவாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான்காரங்க அவங்களுக்கு அப்படியே கரெக்டா இருக்குது அந்த பாட்டு. என்ன பாட்டு உனக்கு ஃபேவரட் காலேஜ் டைம்ல? பாவனை மாத்தி விட்டார் சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே. தொலைணும்ல கிரிஞ்சுங்க கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. அடுத்து வர்றதுதான் மாஸ். எனக்கு காலேஜ் டைம்ல என்ன பாட்டு அப்படின்னா நீங்க எல்லாருமே சினிமா பாட்டு சொன்னீங்க. நமக்கு வந்து முருகர் பாட்டு தான் எனக்கு. சார் அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார் ஃப்ராட் சார். யூ சொன்னா கேளுங்க சார். அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே முருகா முருகா. நமக்கு காலேஜ்ல நமக்கு ஒரு மன கஷ்டம், எந்த ஒரு மைண்ட் அப்செட், இந்த மாதிரி நமக்கு என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும் அந்த முருகர் பாட்டு போட்டு கேட்டா அப்பாடா மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும். ஆக்சுவலா நம்ம முருகர் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நம்ம பேசுறோம், முருகரே நம்ம கிட்ட பேசுறோம். அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து முருகர் மனசுல நினைச்சிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு காட்டும். அது எனக்கு அது ஃபீல் ஆயிருக்கு. நான் முருகர் நினைச்சிட்டு போகும்போது வேல் பாக்குறது அந்த மாதிரி வந்து எனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும். அந்த முருகரோட மகிமை வந்து எல்லார் பக்கம் எல்லாத்துக்குமே இருக்கு. சிம்தாங்க நம்ம கேட்டிருக்கீங்க சர்க்கார் படத்துல உட்காருமா தரையில உட்காருமா அந்த மாதிரி உட்காந்துருக்கோம். தரையில தான் உட்காந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம தரையில உட்கார்ந்தாலும் ஃபியூச்சர்ல திரையில வருவோம்டா. திரை அடுத்த விழா எங்க போறோங்கிறத நாங்க அடுத்த விழாக்குள்ள சொல்லுவோம். ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. இல்ல இந்த விளாக் வந்து ஜாலியா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஜோல காலேஜ்ல இருக்கிற எல்லாமே நாங்க சொல்லிட்டோம். இந்த காலேஜ் பத்தி தப்பா எதுவும் பேசல. காலேஜ் எல்லாம் பயங்கரமான காலேஜ்லயே வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். அடுத்த விழாவில் கோயம்புத்தூர்ல நாங்க இன்னும் சூப்பரான ஒரு பிளேஸ்ல யுகத்தின் விளாக்ஸ் டீம் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். யுகத்தின் விளாக்ஸ் யுகத்தின் விளாக்ஸ் யுகத்தின் வாய கடவுள்.